ஹாய் மை டியர் போர்டபுள் பீப்பிள்ஸ், விவர்ஸ் சியர்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே. டுடே 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 இஸ் அ வண்டர்ஃபுல் டே. இன்னைக்கு வந்து ஒரு ஆமாம், அற்புதமான ஒரு நாள் என்று தைப்பூசம் அண்டு வள்ளலார். வள்ளலாரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசணும். ஆமாம், நான் சிறு வயதில் ஒரு 5 வயது 6 வயது இருக்கும்போதே வந்து நான் வந்து ஆமாம், அந்த அந்த வள்ளலார் ஃபங்க்ஷன் அங்கே வந்து நான் வந்து மாட்டு வண்டின்னா அப்போ அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே. எனக்கு 5 வயசு இருக்கும்போது 6 வயசு இருக்கும்போதுன்னா பார்த்துங்க, கரெக்டாக 5 வயசு 6 வயசுன்னா கரெக்டாக அப்படியே தெரியாது. பட் சிறு வயதில் அங்கே வந்து சந்தைன்னு சந்தை போடுவார்கள். நல்லா கரும்பு கிரும்பு அது இது மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி இடம் நெய்வேலியில் பிறந்தவன் நான் நெய்வேலி லிக்னைட்டு கார்பரேஷன் நிலக்கரி மைன்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் நான் பிறந்தேன். சர்ச்சில் பிறந்தேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். சர்ச்சில் பிறந்தவங்க நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னாக்க, டுடே ஐ டோல் யூ டுடே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே அப்படி சொன்னேன்ல. ஆமாம், வள்ளலார் தினம். ஆமாம் ஆமாம், அவரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நிறைய தெரியாது. தைப்பூசத்தை பற்றி பேச வேண்டும் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஆமாம், அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? தைப்பூசம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் ஆ என்ன ஒற்றுமை இருக்குது? ஒன்றும் இல்லைல்ல. அது மாதிரி தான். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டுடே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டே, இட்ஸ் எக்ஸலண்ட் டே அப்படின்றதுனால இன்னும் உள்ளார வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஓடினே இருக்குதுல்ல. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எம்ஜிஆர் என்னுள் ஆழமாக ஊறி இருப்பதால் தான். இந்த எம்ஜிஆர் அதோ இருக்கார் பாருங்க, அதோ சீதர் சீதர் கேன் யூ சீ தட்? பார்க்க முடியுதா அந்த ஃபோட்டோ? அதோ இருக்கு பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரன் என்னுள் ரொம்ப ஆழமாக ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா படங்கள் அப்போத்தி அந்த காலத்தில் சினிமா படம் நான் பயங்கரமான ஒரு சினிமா பைத்தியம். சரி, அதை பற்றி நான் பேச விரும்பல. நம்ம அது உள்ளே போகலாம். அவரை பற்றி தான் பேச போகிறேன் இப்போது. சி ஆமாம், அவரை பற்றி பேசணும்னு சொன்னாக்க ஐ டோல் யூ எங்கே சுற்றினாலும் அவருடைய புஸ்தகங்கள் தான் இருக்கும். டக்குன்னு கைக்கு அதோ ரைட்டா. ஓகே, இதோ சரி, எங்கே ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கேன். நான் ஏன்னு பிறந்தேன் 2 வால்யூம் இருக்கும். இந்த புத்தகங்கள் வாங்கி படிங்க. வாலிப பெண்கள் ஆகட்டும் அல்லது வாலிப பெண்கள் அண்ட் இன்னும் இளைஞர்கள் அவசியம் நீங்கள் இதை வந்து படிக்க வேண்டும். அது இந்த சூழ்நிலையில் படிக்க வேண்டும். ஸோ இப்படி தான் அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்க, என்னோட ரொம்ப ஆழமாக வந்து இருப்பதுனால தான் வந்து என்னால் வந்து வாட்ச் இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கனாக்க, அதாவது இந்த ஆமாம், இந்த எம்ஜிஆர் என்ற மகத்தான ஒரு மனிதர், எம்ஜிஆர் இருக்காங்கல்ல, எம்ஜி ராமச்சந்திரன், பொன்மான சம்மல், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், இப்படி எவ்வளோ அப்பா. சரி, அப்படிப்பட்ட ஆமாம் ஒரு மகத்தான மனிதர். இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனித நேயர். இந்த நூற்றாண்டு வள்ளலாரை பற்றி நான் ஏன் விட்டுட்டேன்? அவங்களுக்கு விட்டுட்டேன். தைப்பூசம் ஏன் விட்டுட்டேன்? அது நமக்கு தெரியாத எத்தனையோ காலமாக கொண்டாடுறதா சொல்கிறாங்க. நமக்கு அது தேவையும் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனித நேயர் என் அறிவுக்கு எட்டிய வரையில் வேறு எவரையும் விட அபாரமான ஒரு பகுத்தறிவாளர். என்ன அறிவுக்கு எட்டிய வரைக்கும் வேறு யாரை காட்டிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஏன் மனசுல வந்து யாரும் வரமாட்டுறாங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவாளர், பிறர் மனம் புண்படாத அற்புதமான உள்ளம் கொண்டவர். எவருடைய மனமும் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தனக்கு பசிக்கும்போது கூட பிறர் பார்த்தீங்களா, யாரையாவது எவரை பார்த்தாலும் முதல்ல அவர் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் உங்களில் வந்து நீங்கள் பார்க்குற நண்பரையோ உறவினரையோ யாரையோ சாப்பிட்டீங்களான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? அதுக்கு தான் இந்த எது வேணும் இந்த நூற்றாண்டின் மிக சிறந்த மனித நேயர், அப்புறம் ஒரு மகத்தான ஒரு மனிதர். இப்படி ஆமாம், அறிவுக்கு எட்டிய வரையில் வேறு எவரையும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பிறர் மனம் புண்படாத அற்புதமான உள்ளம் கொண்டவர். பிறரை விமர்சிப்பதனாலும் அறிவும் தெளிவும் துணிவும் பண்பும் அதில் வெளிப்படும். ஒருத்தர் விமர்சிக்கிறார், ஒருத்தரை பற்றி பேசுகிறார்னா கூட அதில் ஒரு அறிவு இருக்கும், அதில் ஒரு தெளிவு இருக்கும், அதில் ஒரு உன்னதம் இருக்கும், அதில் பாராட்டுதலும் இருக்கும்,
ஆ அந்த மாரி. ஆமா. அறிவும், தெளிவும், துணிவும், பண்பும். ஆமா. அதில் வெளிப்படும். அந்த மாரி உள்ளவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இப்படி ஒரு அ ஒரு ஆமா. ஒரு எம்ஜிஆர வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்றோமே, அதெல்லாம் அவரெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு முன்னும் இல்ல. அவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன். என்ன கேட்டா நான் அவர் இறைவன் இருக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆமா. எனக்கு அத பத்திலாம் அவசியமே இல்ல. இறைவன் இருந்தான்னா இல்லாம போனா எனக்கு என்ன? நான் உழைச்சா எனக்கு சோறு. நான் தூங்குனா தான் எனக்கு தூக்கம். நான் நல்லா தூங்குனா தான் கனவு வரும். அப்படிதான். நான் தூங்காமயே உட்காந்துருந்தா பகல் கனவு தான் கண்டுன்னு இருக்கணும். அந்த மாரி தான் இப்ப அவர் ஃபோட்டோ வச்சுன்னு பொழப்பு நடத்துறாங்க பாருங்க. எத்தனை பேர் உண்மையானவர்கள் அவர்கள். சும்மா அவர பாராட்டுனா போதுமா? சொல்றேன் இந்த எடப்பாடி, இந்த அப்புறம் அந்த மாரி இந்த அதிமுக கட்சியில உள்ளவர்கள். ஏன் அதிமுக கட்சியில இருந்தவங்க தான் இன்னைக்கு பூரா திமுக கட்சியில இருக்காங்க. எல்லாம் கள்ளத்தனமான மக்கள். புரியுதுங்களா? அ கள்ளத்தனமானவன் அங்க இருக்கிறது, அப்புறம் இங்க இருக்கிறது, அப்புறம் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, அப்புறம் அங்க திருப்பி இங்கேருந்து இங்க, அங்கேருந்து அங்க. இல்ல ஆள்காட்டி வேலைகள் செய்வதற்கு தான் அது வந்து சரியா இருக்கும். ஆள்காட்டி சொல்றோம்ல, ஆள்காட்டி. அசிங்கமா நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னாக்க சூ, சூ 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 சூன்னு சொல்லி அப்புறம் காட்டின்னு சொல்லுவாங்க அத. அங்கெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆமா. எம்ஜிஆரை போல் இன்னொருவருக்கு எதிர்காலம் வந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்த தராது. அந்த இடம் அவருக்கு தான். வேற யாருக்கும் இல்ல. இறைவனா எவனாவது இப்ப ஆளாளுக்கு நேத்து கூட ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஐம் அ ஜீசஸ் அப்படின்றார். நேத்து ஒருத்தர். இது பார்த்தேன். அந்த சேனல்ல எங்கேயோ பார்த்தேன். நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன், காப்பாற்றப் போகிறேன், அந்த கிறிஸ்து என்னென்னமோ சொல்றார். நிறைய பேர் சொல்லுவான். சரி சொல்லிட்டு போட்டோம். நமக்கு என்னத்துக்கு? நமக்கு தேவையில்ல. ஸோ ஆமா. ஆமா. இறைவன் என்று என்னை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் இருப்பாரே என்றால் அது எம்ஜிஆரை தான் நான் சொல்லுவேன். நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோ. நீ என்ன வேணா நெனச்சுக்கோ. ஜான் பாஸ்கோ அப்படிதான் சொல்வேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கு. ஆமா. இறை கணக்குகளை மீறி இந்த யுகத்தில் உதித்தவர் எம்ஜிஆர். ஆமா. இறைவனே நீ பிறக்கக்கூடாது என்று நினைத்திருந்தா கூட அந்த கணக்குகளெல்லாம் உடைத்து விட்டு பிறந்தவரா தான் எம்ஜிஆர் இருக்க முடியும். இறை சக்தியோ, ஏதோ ஒரு சக்தியோ ஆமா. ஆமா. 4.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாலேயே வந்து பூமி தோண்டியதாக சொல்றாங்க. உலகம் தோன்றியதாக சொல்றாங்க. ஆமா. முதல் தோன்றியது நீரு சொல்றாங்க. என்னென்னமோ இருக்கட்டும். அது தேவையில்ல நமக்கு. அது உள்ள போக வேண்டாம். அப்புறம் ஜான் பாஸ்கர் நாளைக்கு காலையில வரைக்கும் இப்படியே உட்காந்து பேசின்னு இருப்பேன். அப்புறம் அவங்க நீங்க போர் அடிச்சுட்டு ஏற்கனவே 4 பேர் தான் பார்க்குறீங்க. அப்புறம் அதையும் ஐயய்யோ! என்ன இந்த பேசி பேசி சாவடிச்சிடுவான்னு சொல்லி இதையும் பார்க்காம அதையும் விட்டுட்டு போயிடுவேன். சரி விட்டுரு. ஸோ இறை அப்படின்ற ஒரு ஒரு இறைவன் எப்படி ஒரு இந்த எம்ஜிஆர் என்கின்ற ஒரு கேரக்டர் பிறக்கக்கூடாது அப்படி நினைத்திருந்தாலும் அந்த கணக்குகளை உடைத்து பிறந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டா? ஸோ சொல்கிறேன் ஒரு விஷயம் இருக்குது. அவரை பற்றி தான். இங்கே இன்றைக்கி அந்த கட்சிக்காரங்களாகட்டும், இந்த கட்சிக்காரங்களாகட்டும் தடுக்கி விழுந்தா தலை தெரிச்சு ஓடுற அளவுக்கு கட்சிகள். இந்த கட்சிகள்லாம் வந்து பிச்சைக்காரர்களுக்கு தான் சமம். இந்த கட்சிகள் எல்லாமே அழிஞ்சிடும். அது எனக்கு நல்லா தெரியும். டோட்டல் கட்சி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 வருஷம் ஒரே ஒரு கட்சி கூட இருக்காது. டோட்டல் எல்லா கட்சியும் வந்து காணாமல் போயிடும். அதுக்கு நாள் அதான் இறை கணக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இறைவனே எம்ஜி ராமச்சந்திரன் என்பவன் ஒருத்தவன் பிறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கை எழுதி வச்சுருந்தா கூட அந்த கணக்கை கூட அடித்து மூஞ்சி கீஞ்சலாம் உடச்சி கிழிச்சிட்டு வந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவரை மாதிரியெல்லாம் இனிமேல் எவனும் பிறக்கவும் முடியாது, அந்த இடத்துக்கு எவனும் வரவும் முடியாது. அது ஆமாம். ஸோ அந்த மாதிரி மீறி ஆமாம் அந்த மீறி இந்த யுகத்தில் உதித்தவர் எம்ஜிஆர். சராசரி மனிதர்களுக்குள்ள குறைபாடுகள் இருக்குதுல்ல, அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களிடமும் எல்லோரிடமும் இருக்கும். ஆமாம். சராசரி மனிதர்கள் போல் அவர்கிட்டயும் வந்து குறைகள் உண்டு. அதனால் அப்படியே வந்து நம்ம வந்து ஆஹா ஓஹோ சொல்லிட முடியாது. சரி இருந்துட்டு போட்டோம். அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மிதமிஞ்சி ஒரு நல்லவர், ஒரு வல்லவர், ஒரு அற்புதமானவர். ஆமாம். அவருடைய உடல் மட்டும் தங்க கலர் அல்ல, அவரே ஒரு தங்கம் தான். சரிங்களா? ஓகேவா? ஸோ அப்போது அவர்கிட்ட இருந்த சக்தி ஒரு மாபெரும் சக்தி. சினிமா துறை. அரசியல் பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன். அரசியல் பற்றி எனக்கு தெரியாது. அரசியலுக்கு நான் வரவே இல்லை. நான் வந்து திட்டுறேன்னா நான் பாதிக்கப்படுறேன். நான் திட்டுறேன். அரசியல் கட்சிகளை திட்டுறேன், அவனை திட்டுறேன், இவனை திட்டுறேன், எல்லாரையும் திட்டுறேன்னா அவர்களால் எனக்கு கஷ்டம் ஏற்படுது, துன்பம் ஏற்படுது. ஒரு நல்லவனுக்கு கெட்டவனால் துன்பம் வந்தால்
அப்போ நல்லா வந்து எடுத்து தான் சொல்லுவான், யோ உன்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், நீ ஒழுங்காக இருந்தா நான் ஏன் ரோட்டில் வந்து கஷ்டப்பட்டு நடக்கணும் போகணும் வரணும், நீ ஒழுங்காக ரோடை போட்டால் நான் ஒழுங்காக போகிறேன், நீ ஒழுங்காக வியாபாரம் செஞ்சால் நான் ஒழுங்காக வாங்கி சாப்பிட போகிறேன், நீ விலைவாசியை ஏற்றி விட்டுட்டு அதை ஏற்றி விட்டுட்டு இதை ஏற்றி விட்டுட்டு நான் ஜனநாயக நாட்டில் பிறந்திருக்கிறேன், எனக்கு உரிமை இருக்கிறது பேசுவதற்கு நான் பேசுவேன். சரி அதை விட்டுறேன். ஸோ அப்படி ஒரு மிதம் மிஞ்சிய நல்லவர் வல்லவர் இந்த மாதிரி ஒரு சக்தியை கொண்டவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். சரிங்களா? ஸோ அவருக்கு நிகராகவோ அடுத்த நிலையிலோ ஒருவர் இல்லை, இல்லவே இல்லை. அவருக்கு நிகராகவோ சான்ஸ் கிடையாது தம்பி, சான்ஸே கிடையாது தம்பி. ஆமாம் தம்பி, அல்லகை தம்பி, என் கட்சிக்கார தம்பி, என் கர்மாந்திரம் பிடிச்சவனுங்களே. அப்படியே அந்த காலத்தில் வந்து நிறைய வந்து இந்த டூப்ளிகேட்டினோ அந்த டம்மி இன்னும் டம்மி அப்போது கருணாநிதிக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக கருணாநிதி வந்து இந்த தெருவில் போனால் அங்கே அவரை கொள்ளுறதுக்கு அந்த தெருவில் போனால் அங்காண்டு அவரை கொள்ளுறதுக்கு இப்படி ஏகப்பட்ட கொலகார பசங்களை ஏவி விட்டுருப்பாங்க எல்லாருக்கிட்டையும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பிள்ளையில இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அப்போது இதெல்லாம் வந்து அவர் வந்து அதுலேருந்துலாம் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவரை மாதிரியே 4-5 பேர்கள் இருப்பாங்களாம். ஆமாம், கருணாநிதிக்கு வந்து இன்றைக்கி அந்த எம்ஜி ராமச்சந்திரன் அந்த மீட்டிங்கில் பேசுகிறாரு சொன்னால் அந்த இடத்துல வந்து வேறு யாரோ ஒரு டம்மி. இப்போ நம்ம மேடைங்களெல்லாம் சிலர் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு டான்ஸிங் கீன்ஸ்லாம் ஆடுறாங்கள்ல, அதுபோல் மாறு வேடம் இல்லை, சேம் அதே மாதிரி தான். எம்ஜிஆர் மாதிரி ஒரு 7-8 எம்ஜிஆர் இருந்தாங்க அப்படின்னு நான் என் சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் சொன்னான் இவன் சொன்னான், நல்லா செருப்பை கைட்டு அடிச்சிடுவேன், எங்கிட்டலாம் வச்சுக்கூடாது, செருப்பு பிஞ்சிடுவேன். எனக்கு 62 வயசு, புரிஞ்சுக்கிச்சா? எனக்கு எல்லாம் நான் கண்ணால் பார்த்ததை பற்றி தான் நான் பேசுவேன். எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். எனக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் கையில் எடுத்துக்க மாட்டேன். ரெண்டாவது, நான் எதாவது பேசுகிறேன்னா அதுக்கு வந்து எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கும். கூகுள் உள்ளே போனேன்னா போதும், அவள்தான் மற்ற பயலும் ஒருத்தவங்க ஹிஸ்ட்ரி எடுத்துடுவேன். நான் தேவையில்ல என்னத்துக்கு கூகுளு, நானே ஒரு கூகுள்ப்பா. நான் என்னத்துக்கு போய் கூகுளில் தேடணும், கூகுளில். சரி அதை விட்டுரு. ஆமாம், ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, எம்ஜிஆரை நேசிப்பவர்கள், உயிராக மதிப்பவர்கள் அவரை தங்கள் குணங்களில் செயல்களில் பிரதிபலிக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறி. அதான் அந்த எடப்பாடியை தான் கேட்குறேன். இந்த எடப்பாடி, பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வமா அவர், அப்புறம் அந்த அதிமுக அந்த காலங்களில் இருந்து இந்த காலங்கள் வரைக்கும். ஆமாம், திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து இன்றைக்கி அதிமுகலேருந்து அதிமுக இந்த மாதிரி இந்த முள்ள மாதிரி முடிச்ச ஒரு திருட்டு ராஸ்கல்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்களா, கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், மயிறு, மந்திரி, இந்திரி, புந்திரி, எந்திரி, இவங்க எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அவருடைய ஃபோட்டோக்களை வைத்து கொண்டு பிழப்பு நடத்துபவர்கள் சும்மா வெளுமணிக்கு பாராட்டுவானுங்க. ரொம்ப எம்ஜி ராமச்சந்திரன் திருட்டு ஃபோட்டோவை வச்சு அந்தாண்ட பக்கம் இந்தாண்ட பக்கம் முன்னால் பக்கம் பின்னால் பக்கம் ரூபாயை ஆட்டோ போட்டுட்டு போயிடுவான். அந்த காலத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அரசியலில் இருந்தப்போ கூட வந்து யாரையும் இந்த கட்சிகளுக்கு அப்புறம் இந்த தேர்தல்களுக்கு வந்து யாரையுமே சொந்தமாக செலவு பண்ண விடமாட்டாராம், அவரே தான் செலவு பண்ணுவாராம். அதே மாதிரி அவனா பொட்டி வாங்கிட்டான்னு தெரிஞ்சுன்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டுட்டு பூட்டி போட்டு மிரின்னு மிரிப்பாராம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இன்றைக்கி தான் எல்லாம் பொட்டியும் குட்டியுமா சுற்றுறானுங்களே, பொட்டி குட்டி புட்டி, பொட்டி சூட்கேஸு, அப்புறம் என்னது குட்டி ஃபிகரு, அப்புறம் பொட்டி நம்ம சொன்னப்போ நல்லா ஃப்ளோவாக வந்தது, பொட்டி குட்டி புட்டி சரக்கு புட்டி. ஸோ இந்த மாதிரி திருட்டு நாயங்கள் தாராதிகள் இருக்கிறதுனால இன்றைக்கி என்னுடைய வாலிப பெண்கள், என்னுடைய இளைஞர்கள் வந்து திருமணம் செய்த மறுநாளே தற்கொலை பண்ணிட்டு சாப்பிட்றான். மறுநாளே காரணம் என்ன? அவன் முதலிரவு என்ற ஒரு இரவோடு நம்ம கதையை நம்ம முடிச்சிக்கலான்னு நினைப்பாங்களோ என்னமோ, கல்யாணம் கட்டிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக ஃபஸ்ட் நைட்டுலாம் கொண்டாடிட்டு மறுநாள் தூக்கு போட்டுட்டு தூங்கிடுறான். அந்த அளவுக்கு இருக்குது சமுதாயம், அந்த அளவுக்கு இருக்குது ஆட்சி நிலை, அந்த அளவுக்கு இருக்கிறது மனித நேயம். கர்மம் பிடிச்சவனுங்க. இயற்கை நானும் தினம் வேண்டுறேன் இயற்கைக்கிட்ட, தினம் அவன் கோயிலுக்கு போகிறான், பக்கத்து வீட்டுக்கார கொண்டுடுன்றான், அவன் கோயிலுக்கு போகிறான். எனக்கு அந்த சிலையில் இருக்கிற தங்க நகையெல்லாம் என்றைக்கு ராத்திரி வந்து எவனும் இல்லாத நேரத்தில் நான் வந்து திருடிட்டு போகிறது, எனக்கு அந்த டைம் சொல்லு, எனக்கு அந்த அறிவு கொடு.
அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிற ராஸ்கல்ஸ்லாம் இங்கே இருக்கான். ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அது பேர் திருப்பதியா? திருப்பதி 748 கிலோ, கிலோவா டன்னா என்னமோ தங்கம்மா. எவ்வளோ? 748 கிலோ தங்கம். பிரித்து கொடுத்தா ஆந்திராவில் ஒரே ஒரு பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். அந்த பணத்தை அந்த பெருமாளை யாரோ ஒருத்தர் அவர், ஆமாம், அந்த பணத்தை பிரித்து கொடுத்தா அந்த மலையை ஆளுக்கு ஒரு 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 சென்ட்டுன்னு பிரித்து ஏழைகளுக்கு கொடுத்தா ஒரு ஏழை இருக்க மாட்டாயா, ஒரு பிச்சைக்காரன் இருக்க மாட்டாயா, ஒருத்தவனும் வீடு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். அது அவனுங்களாம் செய்ய மாட்டானுங்க, திட்டு பசங்க. ஆனால் அவன் இயற்கையை வந்து அழிச்சு எடுத்துகிட்டு போடாது. அப்படியே தொடச்சி சுருட்டி ஒட்டு மொத்தமாக தூக்கி அக்கிளில் வச்சுன்னு இயற்கை போயிடும். அது குயிக்காக வரும், அது வேலையை அது செய்யும். நீ வேலையை நீ செய்ய நீ ஆட்ட போடுற, திருடுற, பொய் சொல்கிற, ஏமாத்துற, கொள்ளை அடிக்கிற, வஞ்சகம் பண்ணுற, பாலியல் தொல்லை பண்ணுற, எல்லாம் நீ பண்ணுறல்ல, எல்லாம் நீ பண்ணுறல்ல, அவ்வளோ சூப்பராக பண்ணுற. அதே மாதிரி அது வேலையை அது செய்யும். கொஞ்சம் பொறுமையாக தான் வரும், அது வரட்டும். ஸோ ஏன் இவ்வளவு சொல்கிறேன் என்றால், எம்ஜிஆரை நேசிப்பவர்கள், உயிராக மதிப்பவர்கள், அவரை தங்கள் குணங்களில் செயல்களில் பிரதிபலிக்கிறார்களா என்றால் இல்லை. எம்ஜிஆரை உண்மையாக நேசிக்கிறவன் இருக்கானா? எம்ஜிஆருடைய செயல்களை ஃபாலோ பண்ணுறவன் இருக்கானா? தன்னை போல் பிறரை அவர் நேசித்தார், எவனாவது இங்கே இருக்கானா? அவர் ஃபோட்டோ வச்சுக்கின்னு எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கின்னு. இப்போ ரீசெண்ட்லி ஏதோ ஒரு மீட்டிங்கில் எடப்பாடி எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் வைக்கலையாமா, ஜெயலலிதா ஃபோட்டோவையும் வைக்கலையாமா. நான் சந்தோஷமாக இருந்தேன். அந்த யாரும் பார்த்தேன், ஏதோ எவனோ ஒருத்தன் சொன்னான், எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் வைக்காமல் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் வைக்காமல் ஏதோ ஒரு புது முயற்சி ஏதோ நடக்குது போல் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். சரி, ஓகே. அப்போது எம்ஜிஆரை நேசித்தால், புகழ்ந்தால், கொண்டாடினால் மட்டும் அந்த மனநிலை மட்டும் பத்தாது. என்ன பத்தாது? எம்ஜிஆரை நான் நேசித்தேன், எம்ஜிஆரை வந்து நான் புகழ்ந்து நான் பாடினேன், என்னது அது மட்டும் பத்துமாப்பா? பத்தாதுப்பா. அவரை போல, அவருடைய கொள்கை போல, அவர் ஏழை மக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்தார், அதை போல் அவர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கிறார், அதை போல் அவர் எவ்வளோ சட்டங்களை திட்டங்களை இயற்றினார், அதுபோல் அது உண்மையாக வாழணும். அவரை போல் வாழ வேண்டும். சும்மா அவர் பேரை சொல்லிட்டு வாழக்கூடாது, அவரை பேரை சொல்லி பழப்பு நடத்தக்கூடாது, சோறு தின்னக்கூடாது, மூத்திரம் குடிக்கக்கூடாது, மலத்தை தின்னக்கூடாது. சரியா? ஸோ இப்படி தான் எம்ஜிஆரை நேசித்தால், புகழ்ந்தால், கொண்டாடினால் போதும் என்ற மனநிலையில்தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது, மாற்றிக்கொள்ளுங்கள். சரியா? ஸோ அவரை பின்பற்றி நடப்பது இந்த சமூகத்திற்கு, நாட்டிற்கு எவ்வளோ பெரிய நன்மை என்று உணராதவர்களாக இருக்கிறார்கள். ஆமாம், அவரை பின்பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு அவர் எவ்வளோ சேவையை செய்தார். ஹாஸ்பிட்டலில், ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உலகமே அழுதுச்சுப்பா அவருக்காக. இன்றைக்கும் ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆகியிருந்தார். அந்த வார்டு தான் நினைக்கிறேன். அதை இன்றைக்கும் ப்ரூக்லினில் வந்து அதை அப்படியே வச்சுருக்காங்க. அதை வந்து வேறு எந்த பேஷண்ட்டுக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கோ அமெரிக்கன்ஸ் வந்து அதை வந்து வாடகைக்கு கொடுக்கல. எம்ஜிஆர் வந்து இந்த வார்டில் இந்த ஆப்ரேஷன்ஸ் அங்கே தான்ப்பா அவர் இருந்தார், இந்த இடத்துல தான். அதை வந்து அவ்வளோ பாதுகாக்கிறாங்களாம் எங்கள் அமெரிக்காவில். ஆனால் இங்கே இருக்கிற நாதாரிங்க, பேரிக்காய், எச்ச புறம்போக்கு திருட்டு நாய்கள் அவர் ஃபோட்டோவை வச்சுக்கின்னு பொழப்பு நடத்திக்கின்னுக்குது. அதுவும் இந்த திமுக கட்சிலாம் உருப்பிடாது. அதெல்லாம் எம்ஜிஆருக்கு அவ்வளோ துரோகம் பண்ண கட்சி அது. சரி விடு. அப்புறம் எம்ஜிஆரை நேசித்தால், புகழ்ந்தால், கொண்டாடினால் போதும் என்ற மனநிலையில்தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். அவரை பின்பற்றி நடப்பது இந்த சமூகத்திற்கு, நாட்டிற்கு எவ்வளோ பெரிய நன்மை என்று உணராதவர்களாக இருக்கிறார்கள். அல்லது உணர மறுக்கிறார்களா என்று எனக்கு தெரில. என்னத்துக்கு போய் உணர்ந்துக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு கற்ற கட்டிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறானுங்களா? எனக்கு என்னன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. ஆமாம், நான் எப்போவுமே என்னுடைய வீடியோக்களில் நீங்கள் நிறைய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றி நான் 17,000 18,000 வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். நான் யூடியூப்பில் அதிகபட்சமான வீடியோக்கள் போட்டவனாக நானாக தான் இருக்க முடியும். நான் ஒரு 9 வருஷமாக யூடியூப்பில் இருக்கேன்.
எனக்கு வியூஸ் இல்லாத வீடு 2 பேர் பார்ப்பான், 3 பேர் பார்ப்பான், 4 பேர் பார்ப்பான், அவ்வளோதான். அதுக்காக நான் துட்டுக்காக அந்த எல்லக்கை நொல்லக்கை இந்த இந்த ப்ரைம் மீடியாஸ்லாம் இருக்க திருட்டு பசங்க துட்டு வாங்கின்னு அவனுக்கு போட்டு பேசுறது. முன்னெல்லாம் அந்த அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் இருந்தானுங்களே, அப்போ இந்த எழுத்தாளன் கவிங்க இவங்கெல்லாம் சும்மா ராஜாவை பற்றி எதையாவது குட்டக்கா மண்டக்கா ஏதாவது போய் பாடுவான். பண்ண அவனை சூப்பர் கவிங்க கவிங்க என்ன பொழுது பேசிட்டு அந்த புலிகேசி மாதிரி. அப்புறம் உடனே அவனுக்கு எதை பொறுக்காசு கிறுக்காசு கொடுத்து தொட்டி விட்ருவான். யார் அந்த மன்னரை ஒடிவா அப்படின்னு தொட்டி விட்ருவான். அந்த கவிங்க எழுத்தாளங்களாம் அவன் மரியாதை கொடுப்பான். அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா, மன்னனுக்கு தெரியும் திருட்டு புள்ள ஏமாற்றி புகழ்ந்து நம்மளை பாடிட்டு துட்டு பொற்காசு வாங்கிட்டு போயிடுச்சு. அவனும் அதுக்கு பிடிக்கும், மன்னனுக்கும் அதுக்கு பிடிக்கும். அப்படி தான் அங்கே இருக்கிற திருட்டு நாதாரிகள் எல்லாம் செத்துற போகிறீங்க பாரு. உங்கள் அழிவு நேரம் நெருங்கிருச்சு. ஆமாம், மனசார சொல்கிறேன், நீங்கள்லாம் அழியணும். ஆமாம், உங்களால் இன்றைக்கி பெண்கள் எம் குலத்து பெண்கள் முன்னெல்லாம் இந்த விலை மாதர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. இன்று பார்த்தா குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, கணவனை காப்பாற்றுவதற்காக, பிள்ளைகள் படிப்பிற்காகன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் பெண்கள் இந்த கொளுத்து வேலை, அந்த வேலை, இந்த வேலை, கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட விலை மாதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இந்த கணக்கு அதிகரித்து கொண்டே போகுது. எங்கே போகுமோ தெரியல. நான் கண்ணால் பார்க்குறேன். பத்தாக்குறை இந்த புறம்போக்கு திருட்டு தே பசங்க இருக்கானுங்கள்ல, மாமா பசங்க, அவனுங்க போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற அந்த பெண்களிடம், இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மாரை காட்டிட்டு தொப்பில் காட்டிட்டு, என்னப்பா ஒரு 300 ரூபா கொடுக்குறியா, நான் போய் தான்ப்பா சோறாகணும், பிள்ளைங்க பசியோடு இருக்குது, புருஷன் டாஸ்மாகில் குடிச்சிட்டு அங்கே நக்கின்னு கிடக்குறான், ரோட்டில் கிடக்குறான், அப்போ அந்த புதர் பக்கம் அந்த பக்கம் இங்கே போகலாம். தினம் இந்த கணக்கு ஜாஸ்தியாகுது. இதை காட்டிலும் பாலியல் தொல்லைகள் அதிகமாகுது. நாடு குட்டிச்சவராக போயிடுச்சு, அநியாயமாக அழிய போகுது. அது மட்டும் தெரிஞ்சுங்க, சரியா? ஸோ இப்படி மறைமுகமாகவும் நேரடியாகவும் பெண்கள் இன்றைக்கி தங்கள் உடலை விற்றுத்தான் கணவனையே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. சரி, சரி, இப்படிலாம் இருக்குது. ஸோ இப்படி போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? மூட நம்பிக்கை, மயிர் நம்பிக்கை, சாமி நம்பிக்கைன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ சுற்றி இப்படி போகுது. சரி, எம்ஜிஆர் தமிழ் மொழியை உயிராக மதித்தவர். எம்ஜிஆர் தமிழ் மொழியை அவர் யாராக வேணா இருந்துட்டு போட்டோம், தமிழ் மொழியை அவ்வளோ நேசித்தவர் அவர். நான் பார்த்துருக்கேன். எங்கள் படத்தில் எம்ஜிஆர், ஆமாம், நான் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் உடலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பார். இது முரசொலி மாறன் எழுதின ஒரு டைலாக் தான். யார்? கருணாநிதி மருமகன் அவர் எழுதின டைலாக் தான். அவங்க படம் தான், ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தார் இந்த படம் எம்ஜிஆர். எழுதிய வசனம் என்றாலும் அதை அவரது மாமனார், அதான் கருணாநிதி, பின்பற்றியது கிடையாது. இந்த வசனத்தை எழுதுனது அவங்க யார்? முரசொலி மாறன் தான் அந்த வசனத்தை எழுதினார். எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள், என்னதுன்னு எப்படி எழுதியிருக்கிறான்னா, நான் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், என் உடலும் தமிழ் மணந்து வேகம், என் உடலும் தமிழ் பொண்ணை கல்யாணம் கட்டி தமிழ் மணந்து வேக வேண்டுமா. எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு வசனம் எழுதுந்து யார்? மாறன். அவங்க அந்த மரணோ கருணாநிதியோ யாராவது 2 பேர் யாரோ ஒருத்தங்க எழுதுனாங்க, நமக்கு தெரியாது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் பார்த்து படிக்கிறவள் தான். அப்படியா வாழறாங்க? சரி, உடுப்பா. ஆமாம், அவங்களுக்கு கூட அந்த வசனத்தை அவர்கள் பின்பற்றியது இல்லை. பட் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பின்பற்றினார். சரி, இது ஆமாம், அது அவர்கள் பண்பு. யார் பண்பு? கருணாநிதி குடும்பத்தாருடைய பண்பு. கருணாநிதி குடும்பம் உருப்படாது. ஆமாம், அந்த குடும்பம் நாசமாக போயிடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேராக தான் சொல்கிறான். மீடியா மீடியா, அது திருட்டு எச்சம் மீடியா. யூடியூப் தடை பண்ண போகிறாங்க பேர். கூடிய சுயக்கத்தில் இந்த யூடியூப் தடை பண்ணிவிடுவாங்க. ஜான் ட்ரம்ப்புக்கு நான் ஏதாவது எனக்கு வாய்ப்பு கிடச்சின்னா மெயில் அது இதுன்னு அனுப்பி அந்த யூடியூப்பை நான் உலகம் முழுக்க அந்த யூடியூப்பை நான் தடை செய்வேன். என்னால் முடியும். ஏன்னா அதை வச்சுன்னு இவங்க பண்ணுற அமக்கலாம் ஐயோக்கியத்தெல்லாம் பழுப்பு நேரத்தில் பிச்சைக்கார பசங்களை போயாண்டா மொண்டாட்டி எங்கேயாவது அவங்ககிட்டயா போய் அவங்ககிட்டயாவது கூட்டி கொடுத்துட்டு தின்னுங்கடா நாய்ங்களை.
எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம், யூடியூப் பிளாட்ஃபார்ம், அதை போய் நாசம் பண்ணின்னு இருக்கிறீங்களே. இருங்க, எப்படியாவது என் சான்ஸ் கிடைக்கும், டொனால்டு ஜான் ட்ரம்ப்புக்கு இதை பற்றி நான் தெரிவிக்கிறேன். சரியா? அப்போது என்பார். சரியா? அப்போது இங்கே பாருங்கள், அப்போ அதுதான் அது அவர்கள் பண்பு, அது அந்த குடும்பத்துடைய பண்பு, அது அப்படி தான், அந்த குடும்பம் அப்படி தான். சரியா? ஸோ ஆனால் இந்த எம்ஜிஆரை நேசிப்பவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுப்பா? உண்மையிலேயுமே எம்ஜிஆரை அவங்க நேசிக்கல, எவன் நேசித்தான் எம்ஜிஆரை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திட்டு பசங்க, போலியானவர். அந்த எடப்பாடியை தான் சொல்கிறேன், ஃபோட்டோ வச்சு பழப்பு நடத்துகிறவனுங்க, திட்டு பசங்க. சரி, அவர் அது என்னது. ஆனால் இந்த எம்ஜிஆரை நேசிப்பவர்களுக்கு என்ன ஆயிற்று? சமூக வலைதளங்களில் அவர்களது எழுத்துக்கள், பேச்சுக்கள், பதிவுகள், இவற்றிலெல்லாம் தமிழின் மேன்மை புலப்படுகிறதா என்ன? எம்ஜிஆரின் மீதான பற்றில் தமிழ் மணக்க இவர்கள் வெளிப்பட வேண்டாமா? காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்ற எம்ஜிஆரின் பண்பு இவர்களிடம் ஏன் காணாமல் போயிட்டு? எம்ஜிஆர் அந்த சொல்வார், காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி. காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி. அப்படி வாழ்ந்த ஒரு எம்ஜிஆர். இவனா யார் வழி? எவனுடைய வழி? திருட்டு சாத்தானுடைய வழிகாட்டிகளாடா நீங்கள்லாம். அவர் ஃபோட்டோவை தயவு செஞ்சு யாருமே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாம் அழிஞ்சிடுவீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். அழிஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இன்னும் மேலும் அப்புறம் நோய் வந்துடும், குஷ்டம் வந்துடும், சொறி வந்துடும், சரங்கு வந்துடும், கிட்னி போயிடும், கண்ணு போயிடும், ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி லாரியில் அடிப்பட்டு சாவிங்க ராஸ்கல்ஸ். வயிறறிய சொல்கிறேன், காலங்காத்தால் வெறும் வயிற்றில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்படி எம்ஜிஆர் எதையெல்லாம் விரும்பவில்லையோ அதையெல்லாம் எம்ஜிஆர் பற்றாளர்களில் பலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிக்கருமா எம்ஜிஆருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறானுங்க. ஆடம்பரம் என்பது அவருக்கு பிடிக்காது. எளிய வாழ்க்கை முறை எம்ஜிஆருடையது. அவருடைய வாழ்க்கை மிக எளிமையானது. ஒரு அம்பாசிடர் காரில் தான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி போயிருந்தோம். 10 கார் 20 கார் வச்சுன்னு இருக்கிறான். கார்லேயே அடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா பார்த்து ஏறுவிடா காரில். நீங்கள் கால் கீழே வழிக்கு கிழிக்கி டிரைவர், ஆமாம் நீங்கள் காருக்குள்ளே இருக்கிறத நினச்சிட்டு நீங்கள் டயருக்கு அடியில் இருக்கிறது தெரியாமல் டிரைவரை ஏற்றி கொண்டுட போகிறா ராஸ்கல்ஸ். உன் வீட்லேயே உனக்கு சாவுக்குதுடா. யாரோ ஒரு அரசனுக்கு சாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய 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 பாதுகாப்புலாம் வச்சிங்கன்னு வீட்டில் போய் பார்த்துக்கணாமா. ஏதோ ஒரு கொம்பு, மான் கொம்பா புலி கொம்போ ஏதோ ஒரு கொம்பில் அவனுக்கு சாவு இருக்குன்னு ஏதோ ஒரு அந்த எலி ஜோஷியம், பூனை ஜோஷியம் இருப்பான் இல்லை. அதான் இப்போ திருட்டு பசங்க ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கிறானுங்களே. அந்த திருட்டு பையன் எவனோ சொல்கிறான். கடைசியில் பார்த்தா அவன் படுத்து கட்டில் மேலே ஒரு கொம்பு இருந்தது. ஏதோ ஒரு கொம்பு, ஏதோ ஒரு பயிர் கொம்பு. அந்த கொம்பு விழுந்து குத்தி செத்து போட்டானோ. அப்படி தான் உன் வீட்டில் இருந்து நீ காரில் ஏறத்துக்கு முன்னாடியே நீ காரில் உக்காந்துக்கிறேன்னு நினச்சி நீ டயருக்கு அடியில் மாட்டின்னு இருப்ப. டிரைவர் உன்னை ஏற்றி கொண்டுடுவான்டா ராஸ்கல்ஸ். திருந்துங்கடா. ஸோ இப்படி எம்ஜிஆர் எதையெல்லாம் விரும்பவில்லையோ அதையெல்லாம் எம்ஜிஆர் பற்றாளர்களில் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரத்தை விளக்கிய எளிய வாழ்க்கை முறை எம்ஜிஆருடையது. தனக்கு அணிவிக்க ஆள் உயரம் மாலையை எடுத்துக்கொண்டு வருபவர்களை பார்த்து எம்ஜிஆர் கோபித்திருக்கிறார். ஆமாம், பெரிய மாலெல்லாம் எடுத்துன்னு வருவாங்கள்ல, அவங்களாம் பார்த்து சம்டைம்ஸ் அடிச்சு கூட போயிடலாம். கேள்விப்பட்டிருக்காங்க, நேரில் நான் 3 தடவை பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை. சரி, அதை விட்டுறேன். அப்புறம் நான் காலில் விழுவதை அவர் ஆதரிப்பது. காலில் விழுகிற பழக்கம் மிக தவறான பழக்கம். அப்பா அம்மா கால் தவிர வேறு யார் காலிலையும் விழக்கூடாது. காலில் விழலாம். அந்த இன்னொருத்தன் தான் பாரு, யாரோ ஒரு தவி போவானே, அந்த சசிகலா காலியா ஒருத்தன் ஊண்டானே. இப்போ அவன் எடப்பாடியா ஓ பன்னீர்செல்வமா, அவன் அந்த கல்லறையில் போய் அழுதுன்னு கடந்தவன் அவன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எளிய வாழ்க்கை முறை எம்ஜிஆருடையது. தனக்கு அணிவிக்க ஆள் உயர மாலையை எடுத்துக்கொண்டு வருபவர்களை பார்த்து எம்ஜிஆர் கோபித்திருக்கிறார். காலில் விழுவதை அவர் ஆதரிப்பது இல்லை. ஆனால் பாருங்கள், திரையரங்குகளில் அவரது படங்கள் வெளிவரும்போது கட்டவுட்டின் அழகை மறைத்து மலர்களால் மறைத்து மகிழ்கின்றார்கள். அதற்கான செலவு, பண முதலீட்டை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பிறருக்கு உதவி மகிழலாமே. அதுதான் அவர்கள் எம்ஜிஆரின் புகழுக்கு செய்யும் பெரும் கடமையாகும். இப்படி சொல்ல நிறைய இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆள் உயர மாலை, அந்த மாலை, இந்த மாலைன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவருடைய இந்த பிறந்த நாளுக்கு அதுக்கு இதுக்குன்னு போடுறது, சிலைக்கு கிளைக்கெல்லாம் போடுறது, ஒரு ஏழை மக்களுக்கு அந்த பணத்தை செலவு செய்து விட்டு போகலாமேப்பா. அது இன்றைக்கி சினிமாக்காரனுங்க இருக்கிறானுங்க வேறு. அப்பா அந்த பசங்க கருமாந்திரம் ஊதுபத்தியை கொளுத்துறது, தரையை கிழிக்கிறது, சேரில் இருக்கிற மூட்டை பூச்சி துண்ணுறது.
சினிமா பாடுறேன்னா சேரில் இருக்கிற மூட்டை பூச்சியெல்லாம் பிடிச்சி அப்படியே தூண்டுறான். பக்கத்தில் இருக்கிற இப்போ ஃபிகர் ஜாக்கெட்டுக்குள்ளார கையை விட்டுட்டு அதுக்குள்ளே மூட்டை பூச்சி இருக்குதான்னு தடவுறான் புறம்போக்கு எச்ச பசங்க. சரி விட்ரு. ம் ஆமாம். சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று எம்ஜிஆர் ஆமாம் யாரோ சிலருக்கு பாடவில்லை எல்லோருக்குமாக பாடினார். புரியுதா? யாருக்கோ ஒருத்தவங்க சினிமாவுக்கு அவசரம், மார்க்கெட்டுக்கு அவசரம், வியாபாரம் ஆகுன்றதுக்காக பாடல, எல்லோருக்குமாக பாடினார். அவருடைய கொள்கை பாடல்கள் அது ஓக்க கிடக்குது என்கிட்ட. அது ஏகப்பட்ட பாட்டுக்குது. அதுலேயும் இல்லையா போய் நான் யூடியூப் கூகுளில் போய் எடுத்துன்னு வந்துடுவேன். சரி அதை விட்டுரு. ஸோ என்று ஆமாம் அதை மனதில் கொண்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அவரை மனதில் கொண்டு வாழுங்கப்பா. அவர் ஃபோட்டோ போட்டுலாம் அந்த மாதிரி புறம்போக்குங்களா சாவடிச்சு விடுவார் எம்ஜிஆர் உங்களை. நீங்கள் நினச்சிட்டீங்க அவர் என்ன செத்துட்டாரு போயிட்டாரு, ஊரை ஏமாத்தான் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ உலகங்கள் இல்லைப்பா, உலகம் முழுக்க அவர் உயிரோடு இருக்கிறார். உலகம் முழுக்க ஒரு தமிழன் மட்டும் இல்லைப்பா, எத்தனை இதயங்களிலும் அவர் உயிரோடு கூடிக்கொண்டிருக்கிறார். வச்சுக்காதுங்க, ஒழுங்காக திருந்துங்க. அப்படி இல்லைன்னா இயற்கை உங்களை திருத்திவிடும், அழித்துவிடும். பார்த்தியா முந்தானத்துக்கு கூட ஒரு பயங்கரமாக இதை அமெரிக்கா பக்கத்தில் ஒரு தீவு பண்ண சாண்டரினி இங்கே பக்கத்தில் இதே மாதிரி தினம் 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 நடக்கும். தினம் தினம் இனிமே நீ சந்திக்க போவது அழிவு மட்டும்தான். அதில் நீ கொஞ்சமாவது நிம்மதியோட ராத்திரி தூங்கி காலை ஏஞ்சிடு. இந்த மாதிரி ஜான் பாஸ்கோ மாதிரி ஏதாவது பேசணுன்னா அதுக்கு கொஞ்சமாவது நல்லது செய். மெயினாக எம்ஜிஆர் ஃபோட்டோவை வச்சுன்னு ஏமாத்தாதீங்க. அதுதான் இந்த பதிவு. நான் இவ்வளோ மூச்சை பிடிச்சின்னு கத்துறேன், போகிறேன், வரேன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த செயல் பிடிக்கல. அவர் ஃபோட்டோவை உன் ஃபோட்டோவை போட்டால் எவனா வருவானே? சொல்லு, உன் ஃபோட்டோவை போட்டு கேளுடா. டே தனியாக உங்களால் ஜெயிக்க முடியுமா? ஒரு தனி ஒரு கட்சியை நீங்கள் ஏதாவது தனி கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாதுல்ல. ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லை. மக்கள் நீங்கள் தான் பயங்கரமான முறையில் சாவ போகிறீங்க. அழிக்க போகுது இயற்கை உங்களை. அவனை விட்ரு, அவங்ககிட்ட காசு ஈசிக்குது. சொறி சரங்கு புண்ணுக்குன்னு அப்போலோ ஆஸ்பத்திரியில் படுத்துப்பான், இல்லை அமெரிக்காவில் போய் படுத்துப்பான். நீ எங்கே போய் படுத்துப்ப? இப்போ படுத்துருக்கிறதே ரோடு தான், இப்போ படுத்துருக்கிறதே ரயில்வே ஸ்டேஷன் தான், இப்போ படுத்துனுக்கிறதே பஸ் ஸ்டாண்டு தான். உன் புள்ள அப்படியே இந்த தெருவில் அந்த மனம் வரைக்கும் போய் பிச்சை எடுத்துகிட்டு வருது. ஜாக்கிரதையாக இருங்க. ஒத்துழையாமை முக்கியம். ஒத்துழையாமை எப்பயுமே தப்பான மக்களுக்கு ஒத்து போகாதீங்க. தப்பான அரசியல் ஆகட்டும், தப்பான சமூகம் ஆகட்டும், தப்பான மக்கள் கூட பழகாத, உறவு வைக்காத. ஒத்துழையாமை அது மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீ போக முடியும். இந்த அயோக்கிய பசங்க, திட்டு பசங்க, நாதாரி பசங்களை எல்லாம் ஓரம் கட்டணுன்னா அவன் சொல் பேச்சுக்கு அடங்கி அவன் சொல்கிற வேலைகளை, அவன் கொடுக்குற பிரியாணி குடிக்கி காசுக்கு நீ மதிமயங்கி அறிவு இழந்து உன் குழந்தைகளை, உன் செல்வங்களை, மாபெரும் செல்வமாகிய பிள்ளை செல்வத்தை நடு ரோட்டில் விடுற. உன் ஊரில் பிள்ளைங்களை பெற்று குப்பை தொட்டியில் போட்டு அது நாய் இழுத்துன்னு போவோம். அதை தாங்க முடியாத உனக்கு அமெரிக்காவில் போய் சட்டவிரோதமாக குடியேறி அங்கே புள்ளையை பெற்று அவங்ககிட்டயோ க்ரீன் கார்டு வாங்கணுன்னு நினைக்கிறியே? எவ்வளோ கேவலமான சிந்தனை உள்ள மக்கள் நீ. ஒழுங்காக திருந்துங்க மக்களே, ஒழுங்காக திருந்துங்க. எந்த கட்சிக்கு ஓட்டு போடாத. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. எந்த கட்சிக்கு ஓட்டு போடாத. உன்னை பற்றி பேசி நீ ஓட்டு வாங்கு. உன் நல்லதுகளை சொல்லி நீ ஓட்டு வாங்கு. பொய் சொல்லி ஏமாற்றி இந்த புடவை கொடுக்குதுன்னா புடவையே தூக்கும். இந்த புறம்போக்குங்க இருக்கிற புறம்போக்குங்க. நான் உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், உன் புடவையை பாவாடையை தூக்குனா உடனே தூக்கும். அவ்வளோ கேவலமான மக்கள். உன் குழந்தைங்க படுற வேதனைகளை, துன்பங்களை அது படிக்கலை, அறிவில்லை, சாப்பிடல, நோய், துன்பம், கஷ்டம், அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் ஊர் பொறுக்கிறீங்க. அதான் தப்பு. இயற்கை ரொம்ப கோபமாக இருக்குது. ஆமாம், மூலாதாரமே இந்த மக்கள் தான் தீயவர்கள். அவனுங்களை விடு, கட்சிக்காரனுங்களை. நாங்கள் என்ன தப்பு வேணால் பண்ணுவோம், நீ கண்டுக்காத. இந்தா லஞ்சம், ஊழல்,
அந்த ஒரு அரசியல்வாதி ஆகட்டும், சட்டத்தை ஆகட்டும், அதிகாரிகளை ஆகட்டும், கெட்டவர்களாக மாற்றியதே இந்த மக்கள் தான். ஸோ இங்கே மக்கள் தான் குற்றவாளிகள், இங்கே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மக்கள் தான். அதனால தான் தெரியல, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் மன்னர்கள் ஆகட்டும், மதகுருமார்கள் ஆகட்டும், காவலர்கள் ஆகட்டும், எல்லாம் அந்த மக்களை போட்டு அடின்னு அடித்து அடிமையாகவும் கொத்தடிமையாகவும் இன்ன வரைக்கும் அப்படியே எடுத்துன்னு போகிறான். ஆமாம், ஒழுங்காக திருந்துங்க மக்களை, அவள் தான் சொல்லுவேன். அப்புறம் வாலிப பெண்களே, இளைஞர்களே, 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்களே, என் அற்புதமானவர்களே, இந்த உலகம் உங்கள் மீது இருக்கிறது. உங்கள் தோளில் சுமந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை உங்களிடம் இருக்கிறது. ஆமாம், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்கள், உத்தம புத்தர்கள், அதுவும் இன்னைக்குப்பா ஸ்மார்ட் 3 வயசு பாப்பாலாம் இங்கிலீஷ் பேசுது. என்ன கொஞ்சம் செக்ஸ் படமும் பார்த்துட்டு போ. செக்ஸ் ரொம்ப முக்கியம். செக்ஸ் தப்பே கிடையாது. செக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நம்ம பிறந்துமே. ஆமாம், காரு ஆடி காரு வாங்கிறதுக்கும் உங்கள் அம்மா இது வாங்கிறதுக்கும் இல்லை. செக்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் இயற்கை நம்மளை படிச்சுது. எல்லா ஜீவராசிக்கிட்டேயும் அது இருக்குது. நம்ம தான் ஆடை போட்டுக்கிறோம். வேறு எந்த ஜீவராசியாவது ஆடை போட்டுக்குதா சொல்லு? ஆமாம், குயில் ட்ரெஸ் வாங்கி போட்டுக்குதா சரவணா ஸ்டோரில் போய்ட்டு? சொல்லு. சிங்கம் போய் ஜிஆர்டியில் போயிட்டு நகை வாங்கி போட்டுக்குதா சொல்லு? யானை போய் லலிதா ஜுவல்ஸில் தும்பிக்கைக்கு மூக்குத்தி வாங்கி போட்டுதா சொல்லு? எல்லாம் தப்பு. செக்ஸ் மட்டும்தான் இந்த உலகம். செக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. உலகத்துலலாம் கல்யாணம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், பொண்டாட்டி வேணாம், செக்ஸ் வேணாம், ஒரு மயிரும் வேணாம், ஆணுக்கு பெண் சமம், அவனுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் எனக்கு கொடுன்னு உலகம் இன்றைக்கி ஃபைட் பண்ணின்னு இருக்குது. உலகம் பூரா திட்டு பசங்க தான். இப்போ இந்த துபாய் மாதிரியெல்லாம், துபாய் ஆகட்டும், லண்டன் ஆகட்டும், அந்த பனாமா பேப்பர்ஸு நல்லா வளருது. ஏன் வேட்டிகன் சிட்டிக்கு சுவிஸ் பேங்க் எல்லாமே திருட்டு பசங்க தான். நீ எங்கே வேணால் திருடு, எப்படி வேணால் திருடு, யாரே வேணால் ஆட்டை போடு. நான் ஏன் இன்னும் ஏது ஒன்றும் கேட்க மாட்டோம். உன் பணத்தெல்லாம் கொண்டு வந்து எங்கள் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணு. அந்த ஊர் நல்ல ஊரா? அந்த பேங்க் நல்ல பேங்கா? அந்த ஊர் அந்த நாடு நல்ல நாடா? அப்போ அது இயற்கையில் தானே அழியும், வெள்ளத்தில் தானே அழியும். அது எப்படியா? நீ எங்கே வேணால் திருடு, நீ எங்கே வேணால் ஏச்சிடு, இந்த ஆட்டை போடு, அதை ஆட்டை போடு, தாஜ்மஹாலை விற்றுடு, எதை வேணால் விற்றுடு. நாங்கள் ஏன் இதுக்கு இன்னும் ஏது ஒன்றும் கேட்க மாட்டோம். எங்கள் ஊர் துபாய், எங்கள் ஊர் துபாயில் நிறைய இல்லீகல் பேங்க்ஸ் இருக்குது. உன்னை பற்றி நாங்கள் எந்த உலகத்துக்கு ஒரு சில தகவல் கூட கொடுக்க மாட்டோம். பணத்தெல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணு. எவ்வளோ நாடுகள் இருக்குது அந்த மாதிரி? உலகில் ஒரு 10 நாடு சிறப்பு நாடுகள், மகிழ்ச்சி நாடுகள்னு சொல்கிறோம்ல. இது இந்த ஐஸ்லாண்டு, அப்புறம் வாட் இஸ் இட் மேன், நல்ல நல்ல ஊரில் ஐஸ்லாண்ட், நியூசிலாண்டு, டென்மார்க் இந்த மாதிரி ஊர்லலாம். அந்த ஊர் அருமையான நாடு தான், சூப்பர் நாடு தான், மகிழ்ச்சி நாடு தான். ஆனால் அந்த நாட்டில் பீரங்கி தயாரிக்கிறாயா? பீரங்கி, மக்களை கொல்லும் பீரங்கி, ஆயுதங்கள், இந்த மாதிரி ஆயுதங்களை தயாரித்து ஒரு நாட்டுக்கு விற்கிறான். நீ உன் மக்களெல்லாம் கொல்லு, சண்டையில் அவனுங்களை சாவடி, நாங்கள் ஆயுதம் தயாரிக்கிற விற்கிறோம், நீ எங்களுக்கு பணத்தை கொடு. எங்கள் நாட்டு மக்கள் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். என்ன லாஜிக் மேன் திஸ் இஸ்? துபாயெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு நாடு. துபாயில் நடக்கிற மாதிரி இல்லீகல் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. அப்படிலாம் நிறைய நாடு இருக்குது, நிறைய ஃபாரின் எல்லாம் அப்படி தான். அதெல்லாம் திட்டு பசங்க. நீங்கள் சார் தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சுத்தாங்களை கொண்டு வச்சுருக்கிறானே. அந்த மல்லையா ஓடி இல்லை, மல்லையா திட்டு பையன். இன்னொருத்தர் டிவியை வாங்கி வச்சுன்னு யாரோ ஒருத்தர் பேருனது பேர் இன்னொரு பேர் நம்ம வச்சுட்டாயா அப்புன்னு வர ஒருத்தர். அவர் நிறைய திருட்டு பசங்கள திருந்துங்க, புரியுதா? திருந்துங்கப்பா. நீ திருந்தலைன்னு வச்சுக்க, அப்புறம் இயற்கை ஒன்று திருத்தலைன்னா அறுத்துடும். ஒன்று திருத்த பார்க்கும், நீ திருந்த மாட்டேன்னா அறுத்துடும், காலி பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருந்துடும். ஏசுநாதர் மாதிரி நீ நல்லவனையும் சிலுவையில் அரைஞ்ச உலகம் இது. அப்போ ஒன்று மாதிரி திருட்டு பேரை என்ன வேணாலும் பண்ணலாம். பார்த்துக்க, உன் குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள்ளும். உன் குழந்தைகள் தான் தெய்வம். குழந்தையோட சிரிப்பு என்ன, ஏழையின் சிரிப்பில், அப்புறம் மழலை அந்த மழலை குரல் போல் சிறந்த இசை இல்லை என்றான் ஒரு கவிஞன். அப்பேற்பட்ட இசை, நல்லா டான்ஸ் ஆடு, நல்லா பாடு, நல்லா சாப்பிடு, உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோ. பணத்துக்கு பின்னால் ஓடாத, பணம் உன்னை காப்பாற்றாது.
உலகில் நீ எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லா நாடும் அசிங்கமான நாடு தான். உன் நாட்டிலேயே நீ வேலை செய். அமெரிக்காவிலேருந்து வந்துட்டானா தொட்டி விட்டானா பரவாயில்ல, பணம் நிறைய வச்சுருக்குல்ல, தொழில் தொடங்கு. உன் மக்களை, உன் மண்ணை, உன் மக்களை, உன் சகோதரனை, உன் குடும்பத்தாரை, உன் உறவினனை, உன் நட்பு உறவு சுற்றத்திற்கு தொழில் தொடங்குப்பா. ஏற்றுமதிகள் செய். ஆமாம், ஏற்றுமதினா சாப்பிட்றது, இறக்குமதினா பீப்பல்றது கழிவு. ஏற்றுமதின்றது உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவது. ஏற்றுமதி செய். நிறைய கம்பெனிகளை தொடங்கு, நிறைய பேருக்கு வேலை கொடு, நிறைய ஏழைகளுக்கு சோறு போடு. சமநிலையில் இருப்பான். ஆணுக்கு 1000 ரூபானா பெண்ணுக்கு 1000 ரூபா தான் சம்பளம் கொடுக்கணும். புரியுதா? இன்னும் இவர் பெரியவர், அது பாவம் போ. நீ அவனுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து இவகிட்ட ஃபுல்லாக எல்லா வேலையும் வாங்கணும். டயர்டாகி போய் சோறு காக்கலாம். அந்த திட்டு பையன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்குது. இது போய் ரோட்டில் தொப்புல காட்டி மாற காட்டி 300 ரூபாய்க்கு வரியா 400 ரூபாய்க்கு வரியான்னு கூப்பிடுது. என்னையா லாஜிக்? உங்கள் லாஜிக் இயற்கை உங்களை கொண்டு விடும். ஒழுங்காக ஜாகிரதையாக இருங்க. ஓகே, எனிவே வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு. 40 நிமிஷம் கிட்டே போயிடுச்சு. மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள், ஸ்டூடெண்ட்ஸ், வியூவர்ஸ், நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வாலிபர்களே, பெண்களே, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சாப்பாடு இல்லாமல், வறுமை, வாடகை கொடுக்க முடியல, வீடு வாசல் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரோடே கதி நீத்தே போல். இந்த திருட்டு ஆதாரிகளுக்கு ஓட்டு போடுவதை நிறுத்துங்கள். ஒத்துழையாமை. நீயே உன் சாப்பாட்டுக்கு தேவையானது உன் வீட்டில் தேடிக்கோ. அவ்வளோதான். ரெண்டு பச்சை ரோட்டில் நிறைய மாடு என்ன சோறா துணுது? புல் பூண்டை தானே துணுது. நீயும் புல் பூண்டு அந்த காலத்துலலாம் அப்படி தான். ஆதி மனிதர்கள் புல்லையும் பூண்டையும் இலையும் பழங்களையும் அப்படி தான் சாப்பிட்டு வாழ்ந்தான். மீண்டும் அதே நிலை தான் வாக போகுது. இந்த உலகம் 5 முறை அழிந்திருக்கிறது. 10, 20 பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் காணாமல் போச்சு. கிரேக்கர் சாம்ராஜ்யம், ரோமானிய சாம்ராஜ்யம், அப்புறம் பேலஸ், அது என்னமோ இருக்குது. அது விட்டுரு. இதெல்லாம் சும்மா டுபுக்கு. இந்த ஊருக்குதே இந்த இந்தியாவை டுபுக்கு அப்படி வெங்காய வெடி மாதிரி காணாமல் போடும், பார்த்துக்க. சரி, எனவே மேடியல் பேர்டு ஒர்க் பேப்பர்ஸ், அதெல்லாம் நான் இப்படி தான் நான் பேசுவேன். இப்படி தான் எனக்கு பேச அதிகாரம் இருக்குது. இதுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது தான் நான் செய்வேன். தேங்க்யூ.